A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். குமாரக்குடியில வசிக்கிறேன் சார். என் பேரு ஆனந்தவள்ளி. இங்க 50 குடும்பம் வசிக்குது. 20-25 நாளா எங்க ஊருக்கு தண்ணியே வரல. அது மோட்டர் சரியில்லைன்னு சொல்லி மோட்டர் சரி பண்ணி கொடுத்தாங்க. மோட்டர் சரி பண்ணியே தண்ணி வரல. திரும்பி ஈபி பிரச்சனைன்னு சொல்றாங்க. புட்டி வெடிச்சிச்சு, தண்ணி வரலன்னு சொல்றாங்க. குழந்தை பிள்ளை வச்சிருக்கோம், கர்ப்பிணிக்காரங்க இருக்காங்க, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். யாரும் எந்த ஹெல்ப்புமே எடுக்க மாட்டேன்றாங்க. இங்க இருந்து தண்ணி பிடிக்க நாங்க சாலையை கடந்து பெட்ரோல் பங்கு குமாரக்குடி கடத்துற வரைக்கும் நாங்க போறதா இருக்கு. அது தண்ணி நாங்களும் சரி இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு பாக்குறோம். தண்ணியே வரல. எங்களையும் முடியாத பட்சம் நாங்க போய் இன்னைக்கு சாலை மறியல் பண்ணோம் சார். இன்னைக்கு ஏதோ 12 மணிக்குள்ள தண்ணி வரும்னு சொல்லியிருக்காங்க. வரலன்னா திரும்பி நாங்க ஏதாவது சாலை மறியல் பண்ற மாதிரி தான் சார் இருக்கும். டைம்ல தண்ணி சரி இல்லாம உடம்பு சரியாம வருது, டெங்கு காய்ச்சல் வருது, வைரஸ் காய்ச்சல் வருது. நாங்க மாத்தி தண்ணியை குடிக்கிறதோ குழந்தை பிள்ளைங்களுக்கும் நிறைய பாதிப்பாகுது. அதுவும் கொஞ்சம் நல்ல தண்ணியா விடுற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுங்க சார். புழுவெல்லாம் வருது சார் தண்ணியில. அது தண்ணி ரெடி பண்ணி ரொம்ப குழம்பெல்லாம் வருது. கொஞ்சம் தண்ணி சுத்தமா வர மாதிரி ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. குமாரக்குடியில இருந்தே பேசுறோம் சார். என் பேர் அருள்மொழி. 25 நாளா எங்க கிராமத்துக்கு தண்ணியே வரல. நாங்க எல்லாத்தையும் சொல்லியும் பார்த்தோம். நடையா நடக்கிறோம். எங்களால தண்ணி எடுக்க முடியல. சரி இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு பாத்துட்டு இருந்தோம். எந்த இதுவுமே நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு போய் சாலை மறியல்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஈபி பிரச்சனை, நீங்க ஈபில தான் கேட்கணும்னு சொல்றாங்க. இந்த தகவலை நாங்க இவ்வளவு நாள் தேடிட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் தண்ணி வரல சொல்லிட்டு இருக்கோம். யாரும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. இன்னைக்கு போய் உட்கார்ந்த உடனே இந்த தகவல் சொல்றாங்க. இப்ப போலீஸ் எல்லாம் நாங்க சாலை மறியல் பண்ணதுக்கு அப்புறம் வந்தாங்க. அவங்க இன்னைக்குள்ள தண்ணி வரும் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப தண்ணி வரலன்னா நாங்க திரும்பவும் சாலை மறியல் பண்ணுவோம். டேங்க் ஒண்ணு ரெடி பண்ணி கொடுத்தோம்னு சொல்றாங்க. அந்த டேங்க்ல வெறும் மண்புழு வருது, காட்டு அட்டை வருது. அந்த தண்ணியை நாங்க எப்படி குடிக்க முடியும்? அந்த தண்ணியை நாங்க வீட்டு யூஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுது. குடி தண்ணிக்கு நாங்க இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் தண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால எங்களுக்கு நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு வேணும். அதை முதல்ல ரெடி பண்ணி கொடுக்கலன்னா திரும்பவும் நாங்க சாலை மறியல்ல உட்காருவோம்.